அறிவிப்புகள். கூட்டம் முடிவில் பிள்ளைகள் ஆராதனை நடைபெறும் மற்றும் கூட்டம் முடிவில் வாலிப பெண் பிள்ளைகளுக்கான கூட்டம் நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு படக்காட்சியுடன் கூடிய சுகமளிக்கும் சுவிசேஷ கூட்டம் சபையில் நடைபெறும். இன்று மாலை 6:30 மணிக்கு படக்காட்சியுடன் கூடிய சுகமளிக்கும் சுவிசேஷ கூட்டம் நடைபெறும். நாளை மாலை 7 மணிக்கு அனைத்து லீடர்ஸ் பங்கு பெறும் லீடர்ஸ் மீட்டிங் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை கேர்சல் கூட்டங்கள் வீடுகள் தோறும் நடைபெறும். புதன்கிழமை வேத பாட ஆராய்ச்சி கூட்டம் ஆன்லைனில் நடைபெறும். வெள்ளிக்கிழமை சகோதரிகள் கூட்டம் நடைபெறும். ஞாயிறு காலை ஆராதனையும் மாலை சுவிசேஷ கூட்டமும் நடைபெறும். பரிசுத்த மெய் விவாக அறிக்கை. நமது ஞானக்கண்மலை சபையை சேர்ந்த மூத்த விசுவாசியாகிய எல் எசேக்கியல் திருமதி ஸ்டெல்லா அவர்களின் பேத்தியும் திரு சைலஸ் சேது திருமதி ரூபி அவர்களின் மகள் திருநிறை செல்வி எஸ் ஹரிதா என்கின்ற ஜசிந்தா என்கின்ற விசுவாசியாகிய கன்னிகைக்கும் சென்னை தீயம்பாக்கம் எம்டி ஜபவீடு சபையை சேர்ந்த விசுவாசியும் திரு சம்பத் திருமதி பர்வதம் அவர்களின் மூத்த மகன் திருநிறை செல்வன் எஸ் தமிழ்மாறன் என்கின்ற வாலிபர் ஆகிய இருவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை சபையாருக்கு அறிவிக்கின்றோம். இவ்விருவரையும் பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான தடையாவது முகாந்திரமாவது உண்டென்று உங்களில் யாராகினும் அறிந்திருந்தால் அதனை இந்த சபை போதகருக்கு எழுத்து மூலமாகவோ நேரடியாகவோ தெரிவிக்குமாறு சபையாரை கேட்டுக்கொள்கின்றோம். இது சபையாருக்கு 2ஆம் அறிக்கை. ஒரு சில முக்கிய அறிவிப்புகள். கடந்த வாரம் விபிஎஸ் நல்ல அருமையாக நடந்தது. நம்ம பாஸ்டர் நம்ம கூட இல்லைனாலும் எல்லாம் அருமையாக நேர்த்தியாக தேவன் நடத்தி தந்தார். எந்த ஒரு குறையும் வராமல் தேவன் அதை நிறைவாக நடத்தி தந்தார். அது மாத்திரமல்லாமல் டீச்சர்ஸ் காலனிலையும் நடத்த தேவன் கிருபை செய்தார். இன்று ஈவினிங் அங்கே விபிஎஸ் க்ளோசிங் உண்டு. அந்தந்த கூட்டங்கள் அறிவித்தபடி அந்தந்த நாளிலே நடைபெறும். ஒரு முக்கியமான அறிவிப்பு, வருகிற 31ஆம் தேதி நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கும். பந்தி முடித்த பின்பு ஜூன் 10ஆம் தேதி அப்பாவுக்கு 70 வயசு முடியுது. 60 வயசு ஆகும்போது நானும் இல்லை, ஷீபாவும் இல்லை. இந்த வருடம் அந்த ப்ரோக்ராமை 31ஆம் தேதி மே 31ஆம் தேதி சர்வீஸ் முடிஞ்ச அப்புறம் 11:30க்கு அப்புறம் 11:30க்கு அப்புறம் நடத்தலான்னு பார்க்குறோம். யாரும் வருந்த வேண்டாம். எல்லாருக்கும் அநேகமாக நிறைவான ஆகாரம் உண்டு. எல்லாருக்கும் 70 வயசு முடியுது டேடிக்கு. அதனால் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் அன்னைக்கு வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் நான் அவர்கிட்ட சொல்ல, இது நம்ம செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக அன்னைக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லியிருக்காரு. மெனு கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. ஆனால் என்ன ப்ரோக்ராம்னு அவருக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம அன்றைக்கி வச்சிடலாம். இப்போது லைவ் ரெக்கார்டிங் கூட இல்லை, அவர் பார்க்க முடியாது இது கூட. ஸோ எல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. மே 31ஆம் தேதி 11:30க்கு மேலே நம்ம அந்த ப்ரோக்ராம் வச்சுக்கலாம். நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாக கொடுங்க. ஏதாவது அவர் வாங்க மாட்டார். நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, நான் கூட ஏதாவது கொடுப்பேன் கண்டிப்பாக. நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதற்கேற்ற பலனை தேவன் தருவார். ஏன்னா எவ்வளோ நிறையா பண்ணியிருக்கார் ஆண்டவர். இந்த நிமிஷம் வரை நம்ம ஜீவனோடு இருக்கிறோன்னு சொன்னாக்கா கர்த்தருடைய கிருபை தான். இவ்வளோ நடத்தியிருக்கிறாரு, இன்னும் தேவன் நடத்துவார். ஒரு சின்ன தேங்க்ஸ் கிவிங் மற்றும் இல்லாமல் அன்னைக்கு எல்லாருக்கும் லஞ்ச் உண்டு. எல்லாரும் இருந்து கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போனோம். ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் பண்ணியிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் வேறு ஏதாவது சொல்லணுமாங்க? அவ்வளோதானே. அன்னைக்கு திருவிருந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர்டாக வாங்க. அந்த முந்தின சனிக்கிழமை நமக்கு உபவாச கூட்டம் இருக்கும். மே 30ஆம் தேதி நமக்கு உபவாச கூட்டம் இருக்கும். நானும் இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை நடத்துவோம். தேங்க்யூ.
சோத்திரம். நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். சரி, அவரே சொல்லிட்டேன்னு நாங்கள் முன்னேன். கிஃப்ட்டு கொடுக்குறவங்க உண்மையாக சொல்கிறேன், பிளாஸ்டிக்கில் தகரத்தில் இதெல்லாம் எத்தனை தராதிங்க. தேவையானதை கிஃப்ட்டு கொடுங்க. அல்லேலூயா. அவங்க 2 பேரும் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய கிஃப்ட்டு வச்சுருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. எல்லோரும் மேலே போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை. ஆனால் அவங்களுக்கு தேவையானதை முடிஞ்சவங்க சொல்லப்போனாக்கா 70 முடிஞ்சு 71வது ஆண்டு. இது ஏன் சாப்பாடு போடுறாங்கன்னா, பாஸ்டர் தான் சொன்னாங்க, திருவிருந்து மொதல் நம்ம வந்து மாதம் மாதம் சாப்பாடு போடலான்னு சொல்லி. சரி, நான் பெஞ்சிக்கிட்டு சொன்னேன், நான் இது சரி வராது, மாதம் மாதம் சாப்பாடு போடுறதுனா அது ஒரு மாதம் ஆர்வ கோளாறில் போட்டுருவாங்க, அப்புறம் 2வது மாதம் யார் போடுறது, என்னக்கா உபவாச கூட்டம் நடத்துகிற எங்களுக்கு தெரியும் என்னான்னு, யார் சாப்பாடு போடுறாங்க யார் சாப்பாடு போடலன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அதனால் இது மாதம் மாதம் நடக்கிறதுக்கு அது சாத்தியம் ஆகாது. அதனால் வந்து இல்லை நான் போட்டே தீர்வேன்னு சொன்னார். அப்போ பர்த்டே அவருக்கு கொஞ்சி சொல்லிட்டாப்புல, உங்களுக்கு பர்த்டே அன்றைக்கி நல்லா சிக்கன் பிரியாணி இது பொரிச்சது இருக்குதான்னு தெரில. அவள் என்னன்னாக்கா உண்மையாக சொல்கிறேன், அன்றைக்கி 31ஆந்தேதி, அதுக்கு முன்னால் 30ஆந்தேதி சனிக்கிழமை உபவாச கூட்டம் இருக்கும். ஆயத்த கூட்டம் மாலையில் நடக்கும். காலையில் ஆராதனையும் கர்த்தருடைய பந்தி, இந்த மே மாதத்துக்குரியதான கர்த்தருடைய பந்தியும் இருக்கும். சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரமும் இருக்கும். சபையார் எல்லாரும் சேர்ந்து ஊழிக்காரர் ஆசீர்வதிங்க, அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அவருடைய பிரயாணத்தை சுகபத்திரமாய் கர்த்தர் கொண்டு வர முடியாது. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாம் ஒப்பு கொடுத்து சோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ சோத்திரம். காணிக்கு போடலையா? ரைட்டு, மறந்துட்டோம். அது காணிக்கு போடுறவங்க தான் எழுதி சொல்லலாம், நம்ம மறந்துடுவோம்ல.